எனக்கு 36 வயசு ஆகுது. ஆனா அது ஒண்ணு என் குத்தம் இல்ல. காலச்சக்கரம்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அது சுத்துறது நான் இல்ல. நீ மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறதுனால என் வயசு கம்மியாவாது. 36 வயசுல நான் ஒன்னும் உனக்கு அம்மா ஆகல. 23 வயசுல நான் அம்மா ஆயிட்டேன். தெரியாம தான் கேக்குறேன். இப்பதான் அப்பாவும் பொண்ணும் அயர்லாண்டு குதிக்கிறீங்க. போன வருஷமே இந்த அயர்லாண்டை கண்டுபிடிச்சிருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காதுல்ல. உனக்கு இதெல்லாம் புரியாது, விட்டுருமா? இப்ப எதுக்கடி கத்துற? பின்ன உனக்கு ஒரு கனவு இருந்தா தானே அடுத்தவங்களோட கனவு கலையறதோட வழி தெரியும். 13 வயசுல என்னடி கனவு? எங்க காலத்துல ஏதோ 1-2 பிஞ்சில பழுக்கும். இப்ப மொத்தமா இன்டர்நெட்ல பழுத்துருது. என்னோட காலேஜ் ஆட்டோகிராஃப் புக்ல டோன்ட் ஃபர்கெட் மீ வென் யூ கான்கர் தி வேர்ல்ட் எழுதினது யார் தெரியுமா? பிரிட்டானியா சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் சூசன் டேவிட். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன்னும் இருக்காங்க. உன்னை விட மெடலும் சர்டிஃபிகேட்டும் நிறைய வாங்கியிருக்கேன். பாக்குறியா? நான் அதை 500 வாட்டி பார்த்துருக்கேன். இனிமே ஆயுத பூஜைக்கும் சரஸ்வதி பூஜைக்கும் எடுத்தா போதும். உன் கனவை நினைவாக்கணும் தானே நான் என் கனவை தொலைச்சேன். ஓ, எவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ். எந்த அம்மாவும் இப்படி ஒரு தியாகத்தை பண்ணதே இல்லை. சாதிக்கிறவங்க எப்படியும் சாதிப்பாங்க. நீ சோம்பேறியா இருந்துட்டு பழைய என் தலையில வைக்கிறியா? நான் எதையும் உன் தலையில வைக்கல. நீ கனவு காண்ற அளவுக்கு உன்னை சுதந்திரமா தான் வளர்த்துருக்கேன். எங்க அம்மா என்ன அப்படி வளர்க்கல. எல்லாரும் பொம்பளை புள்ளைய இங்க பார்க்காத அங்க நிக்காதன்னு பொத்தி பொத்தி தான் வளர்த்தாங்க. அப்ப எல்லாமே அப்படிதான். உன்ன மாதிரி ஒரே ஒரு நாள் நான் எங்க அம்மா கிட்ட இப்படி பேசியிருந்தேன்னா ஒரு கட்டு விளக்கு மாற மொத்தமா பிஞ்சிருக்கும். அம்மா ப்ளீஸ், உன்கிட்ட பேசிட்டு இருந்தா ஐ பிகம் ஓல்ட். கிளவி ஆகி போயிடுவேன். எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு, முடிக்கணும். தனியா அயர்லாந்து போறேன்னு எக்ஸ்பயர் ஆன லைசன்ஸ் கொடுத்து என்ன பழி வாங்குறியா? ஐயோ, அது எக்ஸ்பயர் ஆனது எனக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்லாத. சத்தியமா எனக்கு தெரியாது. அது வாங்கினதோட சரி, அதுக்கப்புறம் தொட்டது கூட இல்ல. என்கிட்ட கொடுக்கும்போது கூட அதை நீ வெரிஃபை பண்ணல. லைசன்ஸ் காலாவதி ஆகும்னு எம்எல்ஏ சத்தியமா எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாதுங்கிற ஒரே ஒரு வார்த்தையை கத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்றது இந்த உலகத்திலேயே நீ ஒருத்தி தான். நான் ஃபாரின் போக கூடாது. நீ பொங்கி போடுற தின்னுட்டு டெய்லியும் முகத்தை பார்த்துட்டு இங்கேயே இருக்கணும். சந்தோஷம் தானே? இத்தனை வருஷத்துல நீங்க சொல்லி நான் எதை வேணாம்னு சொல்லிருக்கேன், எதை முடியாதுன்னு சொல்லிருக்கேன். அயர்லாந்து போலான்னு நீங்க சொன்னப்போ வயசான அத்தையும் மாமாவையும் தனியா விட்டுட்டு வர்றது நல்லா இருக்காது, நீங்க மட்டும் போங்கன்னு நான் தானே சொன்னேன். நீங்க இப்படி பேசலாமா? நம்ம நல்லா வாழணுங்கிற ஆசை எனக்கு மட்டும் இல்லையா? கண்டிப்பா இருக்கும். ராணி புடவையோட ஓம் புடவை காஸ்ட்லியா இருக்கணும். ஆபீஸ் முடிஞ்சோடனே கிரிஜாவோட பாபஜி சாப்பிடணும். இதெல்லாம் நீ ரசிச்சு ரசிச்சு சொல்லும் போது நான் சிரிச்சுக்கிட்டே கேட்கணும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. என்ன உங்களுக்கு பிடிக்கல? உன்னால என்ன எனக்கு பிடிக்கல. நல்ல வாழ்க்கைக்கு வேற அர்த்தம் இருக்கு. காலையில 7 மணிக்கு அவதியா டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு மத்தியான சாப்பாட்டை காலையிலே பொங்கி டப்பாக்குள்ள அடைச்சுக்கிட்டு ராத்திரியில 4 சப்பாத்தியோட ஒரு நாள் முழுக்க கழிச்சிட்டு வாரத்துல வர ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்காக வாழ்நாள் முழுக்க நான் சாவணுமா? எனக்கு நல்ல ஏரியால ஒரு வீடு வேணும். நல்ல அட்மாஸ்பியர்ல நம்ம குழந்தை வளரணும். அக்கம் பக்கம் நெய்பர்ஸ் நல்லா இருக்கணும். எல்லார் வைஃபும் எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அனௌன்ஸ்மெண்ட் சரியில்லைன்னா, மாடுலேஷன் நல்லா இல்லைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி அதை கரெக்ட் பண்றாங்க. ஃபியூச்சரை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. எனக்கு அதெல்லாம் இல்லையே. அரசியல் இல்ல, ஸ்போர்ட்ஸ் இல்ல, இலக்கியம் இல்ல. நேரத்துக்கு வீட்டுக்கு வரணும். லேட் ஆனா 4 மெசேஜ் 7 போன். எதுக்காக? வெங்காய விலை ஏறிடுச்சு, தக்காளி விலை குறைஞ்சிடுச்சு, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு டிஸ்கஸ் பண்றதுக்கு. இவ்வளவுதான் என் வாழ்க்கையே. இதெல்லாம் நான் அந்த வீட்டுக்கு வந்து 14 வருஷம் கழிச்சு சொல்றீங்க. ஏன் சந்தோஷத்துக்காக நான் இதெல்லாம் பண்ணேன்? அத்தையும் மாமாவையும் நல்லா பாத்துக்கணுங்கிற கடமை எனக்கு இருக்கு. நேத்து என்ன சமைச்சோம், நாளைக்கு என்ன பண்ணணும், இன்னைக்கு என்ன சமைக்கணும், இது எல்லாமே எனக்கு பெரிய விஷயம் தான். பட்ஜெட்குள்ள குடும்பம் நடத்துறவங்களுக்கு வெங்காயம் தக்காளி விலை முக்கியம் தான். ஒரு மிளகா கூட போட்டா, கொஞ்சம் உப்பு கரைச்சா தட்டு பறக்குதல. அப்புறம் வேலைக்கு ஆள் வைக்கணும்ங்கறியா? வேணாம், ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இனிமே நீ சமைக்க வேணாம். என்ன பேசுறீங்க? எனக்கும் ஆசை இருக்கு, கனவு இருக்கு. கனவா? என்ன உங்க கனவு? கண்ணை மூடி தூங்கினா எல்லாருக்கும் கனவு வரும். அது இல்ல, உணர்வுகளோட கண்ணை மூடி எதிர்காலத்தை பாக்குற விஷன். அந்த கனவு காணணும்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் வேணும். அதெல்லாம் இந்த மூஞ்சிக்கு வராது.
எடுத்து தொலைடி. ஹலோ, ஆமா, என்ன, எப்போ? சரி, கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து பேசுறாங்க. காலையில 10 மணிக்கு வர சொல்றாங்க. நீ போயிட்டு வா, என்னால வர முடியாது, வேற வேலை இருக்கு. என்னடி இது? டெத் பை சாக்லேட். டெத்தா? வயலன்ஸ் சாக்லேட் வரைக்கும் வந்துருச்சா? நாங்கெல்லாம் ஸ்கூல்ல படிக்கும்போது பால் ஐஸு குச்சி ஐஸ் தான். வீட்டுக்கு தெரியாம சாப்பிடுவோம். தெரிஞ்சா முதுகுல டின்னு தான். என்னால இவ்வளோ சாப்பிட முடியாது. நீங்க கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களா? ஐயோ, எனக்கு வேணாம். நான் எதுக்கு இருக்கேன்? முடிஞ்ச வரையில சாப்பிடுமா. நான் அந்த ஃபிஷ் டேங்கை பார்த்துட்டு வரேன். பார்த்து போ. ஆஃபீஸில் என்னால நீங்களும் அசிங்கப்பட்டீங்களா? சாரி. நாங்க அயர்லாந்து போறோம். நாங்கன்னா? நானும் மிथिलाவும். அவ ஒரு டெஸ்ட் எழுதணும், அதை அவ பாஸ் பண்ணிடுவா. ஸ்கூல் ரெக்கார்ட்ஸில் ப்ராக்ரஸ் நல்லா இருக்கிறதுனால வேற எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸ்கூல் பக்கத்தில் ஒரு 2 bedroom ஃப்ளாட் பார்த்துருக்கேன். அங்கே கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர்ஸ்க்கு பெரிய டிமாண்ட் ஒன்றும் இல்லை. ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும், பரவாயில்ல. அப்புறம் அப்பா அம்மா வேற இங்கே தனியாக இருக்காங்க. கொஞ்ச நாள் போட்டும். எனக்கு ஒரு பெட்டரான ஜாப் கிடைச்சதும் உனக்கு பேரலாக வேலையும் கிடைச்ச உடனே கூட்டிகிட்டு போகிறேன். ம், அது எப்போங்க? 1 வருஷம், 2 வருஷம், எப்போன்னு தெரியாத அத்தனை வருஷமும் நான் ஆஃபீஸ் போகணும், திரும்பி வரணும். வேற இப்போ அத்தையும் மாமாவும் நல்லா தான் இருக்காங்க. நீங்கள் 2 பேர் மட்டும்தான் என்னோட உலகம். யாருடைய கனவுக்கும் நான் தடையா இல்லை. அவ இல்லாம நான் இங்க இருக்கிறத கற்பனை கூட பண்ண மாட்டேன். அவளுக்கு புரியாத வயசு. ஒரு அம்மாவா அவளுக்கு நான் வேணும், எனக்கும் அவ வேணும். நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அவ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்குவா. அதை மெச்சூர்டாக என்கிட்ட பேசினா. அப்புறம் என் கூட தான் அவ இருக்க போறா. அதை விட இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது 13 வயசு பொண்ணுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை விட அவசியமானது நிறைய இருக்கு. ஒரு அம்மாவா நான் மட்டும் அவளுக்கு சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் உள்ள விஷயங்கள் அவளுக்கு புரியாம இருக்கலாம். அது உங்களுக்குமா புரியல? நீங்க ஒரு நல்ல அப்பாவா இருக்கலாம், ஆனா ஒரு அம்மாவா இருக்கவே முடியாது. வசந்தி, முதல்ல இந்த பழைய சென்டிமெண்ட்ஸை விட பிராக்டிக்கலா கொஞ்சம் யோசி. அப்பா அம்மா பிள்ளைங்கிறது தானே வாழ்க்கை. அது எப்ப பழைய சென்டிமெண்ட் ஆச்சு? இன்டர்நேஷனல் ஸ்கூலும் சிலபஸும் தான் வாழ்க்கைனா என் பொண்ணுக்கு அது வேண்டாம். என் பொண்ணு என் கூட தான் இருக்கணும். ப்ளீஸ். நீ பேசினதை தான் கடைசி வரைக்கும் பேசுவேன்னு எனக்கு தெரியும். அவ அங்க படிக்கணும்னு ஆசைப்படுறா. ஒரு அப்பாவை நான் அதை செய்யணும். இந்த நேரத்தில் விட்டுட்டு போயிட்டா அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா? அப்படி எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இல்லை. 4 செவத்துக்குள்ள அவ இன்னொரு வசந்தி ஆயிடக்கூடாது தான் நான் கூட்டிட்டு போறேன். பல தலைமுறையா பார்த்த மூஞ்ச பார்த்துக்கிட்டு பழக்கத்துக்கு அடிமையா இல்லாம இந்த உலகத்தை அவ பார்க்கட்டும், அதுல வாழட்டும். அவளை விட்டுரு. இன்னைக்கு அவளுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு. ஆபீஸ்ல இருந்து வரும்போது நீங்க அவளை கூட்டிட்டு வந்துருங்க. ம். நான் அயர்லாந்து போனோம். எப்படின்னு தெரியல, ஆனா என் பொண்ணுக்காக போனோம். என்னோட புருஷன் புள்ளன்னு 14 வருஷம் வாழ்ந்துட்டேன். எல்லாரும் ஃபாரின்ல இருக்காங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு என்னால தனியா ஒரு நாள் கூட இங்க இருக்க முடியாது கிரிஜா.
எங்கே போனான்னு அப்பா அம்மா கேட்பாங்க. 4 நாளாக காண்டாக்ட்லன்னு ஃப்ரெண்டு சொல்வான். ஒய்ஃப் கிட்ட கேளு, 10 மணிக்கு தான் எந்திரிச்சாரு, காலையில் டிஃபன் கூட சாப்பிடல, 2 மணிக்கு வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு போனாருன்னு மொத்தத்தையும் சொல்வான். எவ்ரி ஒய்ஃப் இஸ் அ விட்னஸ் டு அவர் ஹஸ்பண்ட். நான் அப்படி ஒரு மனைவியா என் புருஷனோட வாழ்க்கைக்கு சாட்சியாக இருக்கணும்னு நினச்சேன். அவருக்கு பிடிக்கலனாலும் அம்மான்னு சொல்லிக்க மிதிலா வைக்கப்படுறா. என்னை ஒய்ஃப்னு சொல்லிக்க அவர் கூச்சப்படுறார். நான் என்ன வாழ்ந்திருக்கேனே எனக்கு தெரியல. ஆனா நான் எல்லாருக்கும் உண்மையா தான் இருந்தேன். என் பொண்ணு என்ன மாதிரி இருக்கக்கூடாது, இன்னொரு வசந்தி அவ வளர்ந்துடக்கூடாதுன்னு கூட்டிட்டு போறார். அவர் அந்த வார்த்தையை சொன்னப்ப நான் செத்துருக்கணும்டி. ஏய் வசந்தி, அப்ப வசந்தி அவருக்கு என்னவா இருந்தா, அந்த வீட்ல என்னவா இருக்கா? அவமானமா இருக்கு கிரிஜா. எல்லாரும் இருக்காங்கன்னு தான் நான் என்ன தொலைச்சேன். இப்ப யாரும் இல்ல. என்ன நான் தேடிக்கணும். எல்லாரும் சொல்றாங்க, மித்திலா கூட சொன்னா ஃபேஸ்புக் பாருன்னு. நான் இப்ப பார்க்கணும். ஏய், இப்ப எதுக்குடி அது? வேண்டாம், விடு. இதுக்கு மேல என்ன வந்துட போகுது? வா காட்டு. Vasanthi, are you a servant or a government servant? கஷ்டம். இதுதான் உண்மையான பாத பூஜை. வெல்கம் தமிழச்சி. வசந்தி, பிரசிடென்ட் டிவில காட்டுறாங்க, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணு. தமிழ்நாட்டில் 1 கோடி பேர் குடிச்சிட்டு ஸ்டடியா இருக்கான். நீ ஏன் மயங்கி விழுந்த வசந்தி? Is this Vasanthi Chalamuthu of 1998 economics batch? I don't think so. It can't be our Vasanthi. வசந்தி மேடம், கலெக்டர் உங்களை கூப்பிடுறாரு. பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கலெக்டர் வந்தாரு. உள்ள லேடி ஆஃபீஸ் ஒருத்தர் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம டிபார்ட்மெண்ட்ல அவங்கள பார்த்ததே இல்லையே. என்கொயரியா தான் இருக்கும். இல்லைனா மயங்கி விழுந்தது எப்படின்னு காட்ட சொல்லுவாங்களோ. வந்திருக்கிறது கலெக்டர், கொஞ்சம் அடக்கி வாசிங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சூசன், இவன் என் காலேஜ் மேட். லக்கிலி எனக்கு ஃப்ரெண்ட். எங்கள் காலேஜில் ட்ரெஸ் கோட் பெரிய பிரச்சனை. என்னோட சேர்த்து 20 ஸ்டூடெண்ட்ஸை 15 நாளைக்கு எக்ஸாம் டைமில் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. எங்களுக்காக பிரின்சிபல் கிட்ட போராடி எங்களை மறுபடி கிளாஸுக்கு போக வச்சதே இந்த வசந்தி தான். அதுக்கப்புறம் தான் நான் இவளுக்கு ஃப்ரெண்ட் ஆனேன். இன்ஃபேக்ட் எனக்கு இன்ஸ்பிரேஷனே இந்த வசந்தி தான். ப்ளீஸ். தேங்க்ஸ் ராஜசேகர். இவளோட பேசுறதுக்கு 14 வருஷத்துக்கு கதை இருக்கு. நிறைய கேட்கணும், நிறைய சொல்லணும். யாரது? இங்க என்ன பண்றீங்க? முதல்ல வெளில போங்க. உடனே போகணுமா? அவுட் சைடுல உள்ள வரக்கூடாதுங்க. முதல்ல வெளில போங்க, இல்லாட்டி பிரின்சிபால்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். போங்க, போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. சூசன், ஏன் பிரச்சனை?
அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட போறாரு. Miss Vasanthi, if you don't stop the strike now, you'll be expelled from this college. போராடுவோம் போராடுவோம். ஆடைகள் அணிவது எங்கள் உரிமை. ஆடைகள் அணிவது எங்கள் உரிமை. You can expel me, sir, but I have a question. நம்ம காலேஜ்ல யாரும் அநாகரிகமா ட்ரெஸ் பண்ணவும் இல்ல, அசிங்கமா ஹர்ட் ஆவற மாதிரி கமெண்ட் அடிக்கவும் இல்ல. நாங்க எதையோ ஸ்போர்ட்டிவா தான் எடுத்துக்கிறோம். அப்படியே இருந்தாலும் அவங்க வீட்ல அக்கா தங்கச்சிக்கோ அம்மாவுக்கோ அசம்பாவிதமா புடவை நழுவும் போதோ இல்ல டிரான்ஸ்பரண்டா ட்ரெஸ் பண்ணும்போதோ அவங்க உணர்வு என்ன சார்? வீட்ல இருக்கிற மாதிரியே வெளியும் இருக்க அவங்க தான் பழகிக்கணும். வெறும் ஆடையால யாரும் வசந்தர போறதும் இல்ல, தாழ்ந்தர போறதும் இல்ல. எங்களால ட்ரெஸ் கோடுன்னு சொல்றத ஏத்துக்க முடியாது சார். அந்த வசந்தி எங்க? தெரியல, தேடணும். இவ்வளவுதான் வாழ்க்கைன்னு வளைஞ்சு வளைஞ்சு நான் ஒடிஞ்சே போயிட்டேன் சூசன். இது வசந்தியா பேசுறது? இந்த காலேஜ்ல உன் பேரை சொல்லாத ஸ்டூடெண்டே அப்ப இல்ல. உன் கேலிபர்ல பாதி கூட இல்லாதன்னா உன்னை பார்த்து உன்ன மாதிரியே படிக்கணும் பழகணும்னு உன்னையே இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு மல்டிநேஷனல் கார்பரேஷன்ல சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸரா இருக்க. என்னாச்சு உனக்கு? என்னால குடும்பம் குழந்தைன்னு வாழ்ந்துட்டேன்னு அந்த யூஷுவலான கிளீஷியஸ் மட்டும் எனக்கு சொல்லாத. சாப்பாடு கூட எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு பாதி பசியோட தூங்குற அம்மாவை எல்லாம் முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விடுற செல்ஃபிஷான சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு பொண்ணு எது செய்யலான்னு 5 இருக்கு, எதை செய்யக்கூடாதுன்னு 50 இருக்கு. எல்லாருக்கும் பிடிச்ச அந்த 5 நம்ம செய்யலாம், ஆனா நமக்கு பிடிச்ச அந்த 50 நம்ம செய்யக்கூடாது. அவ்வளவுதான், சிம்பிள் ஒரு பொண்ணோட லைஃப். நம்ம எல்லாத்துக்கும் பதிலா இருக்கிறதுனால அவங்க கேள்வியா இருக்காங்க. நாம கேள்வியா இருந்தோம்னா யாருக்கிட்டையும் பதில் இல்லை. நீ யாருக்கும் தெரியாத வசந்தியா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா எல்லாரும் கேலி பண்ற வசந்தியா எப்படி ஆன? வாழணுங்கிறத விட சுய மரியாதையோட வாழணுங்கிறது முக்கியம் இல்லையா? டெய்லி ஆஃபீஸுக்கு போய் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போடுற வசந்தியா மட்டும் வாழ்நாள் பூரா இருந்துடாத. எல்லாருக்காகவும் வாழறது ஒரு பொண்ணுக்கு இயல்பான குணம்தான். ஆனா உனக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கு. உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும். Only then will the world begin to change for you. நீ ஒன்ன தொலைச்சேன்னா உனக்கு முன்னாடி உன் கனவும் தொலைஞ்சு போகும். நீ அது இல்ல. Your dream is your signature. உன்னால முடியும், நிச்சயம் முடியும். நீயே பாரு, இந்த கேர்ள்ஸோட சுதந்திரமான உடையிலையும் சுதந்திரமான சிரிப்பிலையும் கூட வசந்தி இருக்கா. அந்த வசந்திய நான் பார்க்கணும். இனிமே அவளை மட்டும்தான் பார்க்கணும். குட் மார்னிங் மேடம். வணக்கம். குட் மார்னிங் மேம். மார்னிங் மேடம், காலையில பார்த்தேன், சூப்பரா இருந்தது, கலக்கிட்டீங்க, ரொம்ப நல்லா இருந்தது மேடம். என்னடி திடீர்னு எல்லாரும் உன்னை பாராட்டுறாங்க? காரணம் இருக்கு, சொல்றேன். மேடம், என் பையன் தான் காட்டினான். எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. தேங்க்யூ. என்னடி வாங்க ஃபேஸ்புக்கில் காட்டுறேன். ஃபேஸ்புக் நண்பர்களே வணக்கம். என் பேரு வசந்தி, வயசு 36. இது என் சொந்த முகம். இந்த ஃபேஸ்புக்ல சொந்த முகத்தை கூட காட்டாம சூர்யா முகத்திலையும் நயன்தாரா முகத்திலையும் கருத்து சொல்லும் இளைஞர்களே இளைஞிகளே, குடியரசுத் தலைவர் முன்னால மயங்கி விழுந்து இந்த உலக நாடுகள் மத்தியில இந்த தேசத்துக்கும் உங்களுக்கும் தலகுனிவை ஏற்படுத்தினது நான் தான். என்னோட சொந்த வாழ்க்கையில வேலை அதிகமா இருந்ததாலையும் ஒரு நாள் முழுக்க உங்களை மாதிரி ஃபேஸ்புக்லயே இருக்க முடியாததாலையும் உங்களை தாமதமா சந்திக்கிறதுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன பற்றிய கமெண்ட்டுகளும் கார்ட்டூன்களும் சிறப்பாக இருந்தாலும் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டா உங்க கற்பனைக்கும் ஓவியத்துக்கும் உதவியா இருக்கும் நான் நம்புறேன். கவனமா பாத்துக்கங்க. ஹால்ல நான் நிக்கிறேன். என்னை சுத்தி 7 கருப்பு பூனை, 4 வெள்ளை பூனை. அதுல ஒண்ணுதான் ஃபீமேல். கீங்காவ். வயர்லெஸ்ல பிரசிடென்ட் வந்துகிட்டே இருக்காருன்னு செய்தி வந்துகிட்டே இருக்கு. டோட்டல் சைலன்ஸ்.
யாருமே பேசல. நம்புங்க, நான் மட்டும் தான் மூச்சு விடுறேன். கதவு திறக்குது. பிரசிடென்ட் வந்துட்டார். உலக சரித்திரத்திலே முக்கியமான அந்த வினாடி. பிரசிடென்ட் எனக்கு முன்னால வந்து 2 கைகளையும் கூப்பி நமஸ்தேன்னாரு. நேரத்தெல்லாம் ஃபேஸ்புக்கு காணிக்கையாக்கிட்டு காதலையும் பெட்ரூமையும் சொந்த வாழ்க்கையையும் ஒளிவு மறைவே இல்லாம வெள்ள உள்ளத்தோட திறந்து காட்டி சமுதாய தொண்டு செய்யும் நண்பர்களே, மயக்கம் எனக்கு புதுசில்ல. முதல் முறை ஒருத்தரை பார்த்து மயங்கின மனைவியான, 2வது முறை மயங்கின தாயான, இப்போ பிரசிடென்ட் முன்னால மயங்கி விழுந்து உங்களுக்கு எல்லாம் சகோதரியான. மயக்கம் எப்பவுமே நான் உயர்த்தி இருக்கு. காலம் இன்னும் இருக்கு உறவுகளே. வெயிட் அண்ட் see. சுகர் ஓகே, லிவர் ஃபங்க்ஷன் ஓகே, கொலஸ்ட்ரால் இருக்கு, ஓடணும். ஊற விட்டா உங்கள் மொட்டை மாடி கூட்டம்லாம் என்னாச்சு? ஆஸ் யூஷுவல். இந்த ஆண்களுக்கு பிரச்சனையே அவங்க ஆண்களா இருக்கிறதாம்ப்பா. எல்லா பெண்களுக்கும் ஓகே, ஆனா அவங்க பிரச்சனை பணம். நம்ம லோன் எடுத்துட்டா 4 கிலோமீட்டர் டெய்லி நடந்துட்டா, கொலஸ்ட்ரால் குறைச்சிட்டா, 2 வாரத்தில் உங்கள் லோனுக்கு நான் கேரண்டி தரேன். கேட்க நல்லதா இருக்கு. இன்சூரன்ஸ் லோன்னா 40 வயசுக்கு மேலே தான் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அப்புறம் என்ன? சிஸ்டருக்கு தான் பிபி இருக்குன்னு பேப்பர்லேயே வந்துருச்சே. அப்ப எனக்கு மீடியா சப்போர்ட் இருக்குங்கிற. கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்கிற குறை கூட எனக்கு இல்லை. ஐ எம் born with pain. நான் துன்பத்தோட பிறந்த விஜயா. பிரசவத்துக்கு மேலே எந்த துன்பமும் கிடையாது. அதுக்கு மேலே ஒரு துன்பம் இருக்குன்னா அது அவ புருஷன் அவளை அவமானப்படுத்தும் போதுதான். நான் அதையும் பார்த்துட்டேன். கஷ்டம் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. நடக்கிறேன். என்னால் முடியாதுன்னாலும் கண்டிப்பா ஓடுறேன். வசந்தி, நீப்பம்மா, நானும் 40 வருஷமா ஒரு ஆசிரியராக வேலை பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு நாளைக்காவது இந்த உணவு வகைகளை பற்றியோ வாழ்க்கையை பற்றியோ எந்த ஒரு மாணவனுக்கும் எதுவும் சொல்லி கொடுத்ததே இல்லை. எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணுறது தான் அறிவுன்னு நினச்சே என் தலைமுறையே நாசமாக போச்சு. ஆனால் அதுக்கு பிராயச்சித்தமா நானே எல்லார் வீட்டுக்கும் போய் நீ சொன்னதில் உள்ள உண்மையை விளக்கமாக எடுத்து சொல்ல போகிறேன். அதனால் நீ எதுக்கும் கவலைப்படாத, தைரியமாக செய். நாங்கள் எல்லாரும் உன் கூட இருக்கோம். ஓகே ஓகே மேம். தேங்க் யூ. உயிருள்ள மனிதர்கள் வாழப்போகும் வீடுகளே என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். Next, I call upon Vasanthi Kamalselvan to take the stage. இந்தியாவில் இருக்கிற டாப் ஆர்கிடெக்ட்ஸ், மினிஸ்டர் எல்லாரும் வந்திருக்காங்க. ஆஃப்டர் 14 years. Head up, Vasanthi. ஒரு ரிக்வெஸ்ட், கை கழுவ மறந்துடாதீங்க. இது நம்ம மார்க்கெட்டில் வாங்கின வெஜிடபிள்ஸ். எண்டோசல்ஃபான், ஈகலாக்ஸ், குளோரிடேன், ஃபங்கிசைட், இன்னும் சில கெமிக்கல் காக்டெயில்ஸ் உங்கள் கைகளில் ஒட்டியிருக்கும். லிவர், கிட்னி டிஸ்ஃபங்க்ஷன், டிப்ரெஷன், அதுக்கப்புறம் கேன்சர். ப்ளீஸ் பி வெரி ஷுர் தட் யூ வாஷ் யோர் ஹேண்ட்ஸ். உணவு தான் மருந்து, மருந்து தான் உணவுன்னு நம்ம முன்னோர்கள் எப்படி வாழணும், எப்படி சாப்பிடணுங்கிறது கூட நமக்கு பழக்கப்படுத்தினது தான் அவங்க நமக்கெல்லாம் கொடுத்த மிகப்பெரிய சொத்து. தான் மட்டும் வாழ்ந்தா போதும்னு நினைக்காம, இது எனக்கு, என் மகனுக்கு, என் பேரனுக்குன்னு கொல்லையில தென்னம்பிள்ளை வச்ச பாட்டன் கதையெல்லாம் இப்ப பழைய கதை. கேரட்ல விட்டமின் ஏ இருக்கு, தக்காளியில விட்டமின் சி இருக்கு, அவரைக்கால நார்சத்து இருக்கு, கத்திரிக்கால கால்சியம் இருக்கு. அதை விட எண்டோசல்ஃபானும் ஃபியூரிடானும் இன்னும் பல உயிர்கொல்லிகளும் இப்போ எல்லா காய்களையும் இருக்கு. ஆப்பிள் தோல்ல சத்து இருந்தது,
இப்போ மெழுகு இருக்கு. விஷம் கலந்த காய்கறியோட விலை அதிகமா இருந்தாலும் விஷம் மானிய விலையில கிடைக்கிற ஒரே நாடு நம்ம நாடு. நம்ம பாட்டிக்கெல்லாம் 8ல இருந்து 10-12 குழந்தைங்க. எல்லா குழந்தைகளையும் தாய் மட்டும் வளர்க்கல, வளர்த்திருக்கவும் முடியாது, இயற்கையும் வளர்த்தது. இப்போ 1-2 பேத்துக்கிட்டு குழந்தை டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் கலையிறோம். போன தலைமுறைக்கு முதுமை மட்டும்தான் நோய். இப்போ பிறக்கிற குழந்தைக்கும் ஹார்ட்ல ப்ராப்ளம். 5 வயசுலயே கண்ணாடி போடுற கொடுமை, 10 வயசுலயே டயபெட்டிஸ், ஆஸ்துமா, கேன்சர், இன்னும் எத்தனையோ நோய்கள். நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்காம அழகா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். குழந்தைங்க நல்ல ஸ்கூல்ல படிக்கணும், கார்ப்பரேட் கம்பெனில வேலை, வீடு, சேமிப்புன்னு சிந்திக்கிறோம். ஏன் அவங்க நோய் இல்லாம ஆரோக்கியமா இருக்கணும்னு சிந்திக்கிறதே இல்லை? நிலத்தை அழிச்சு கான்கிரீட் காடா வீட்டை கட்டி அது மனுஷன் உயிரோட குடியிருக்கும் கல்லறைதான்னு காலம் நமக்கு உணர்த்திடக்கூடாது. இதுதான் சமயம். இப்பவே நாம சரி பண்ணி ஆகணும். நம்ம மண்ணை நாம நம்பணும். இனிமே கட்ட போற வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மரமும் காய்கறி செடிகளும் வளர அட்லீஸ்ட் 1 சென்டாவது இடம் விடணும். கட்டின வீட்டு மாடியில கிரீன் ஹவுஸ், மழை நீர் சேகரிப்பு எப்படி சாத்தியமானதோ அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டு மாடியில கிரீன் ஹவுஸும் சாத்தியம்தான். நண்பர்களே, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மயங்கி விழுந்தனா இன்னும் 7 நாள்ல ஒரு பெரிய கல்யாணத்துக்கு சுமார் 2000 பேர் சாப்பிட தேவையான சுத்தமான ஆர்கானிக் வெஜிடபிள்ஸை பெண்களா சேர்ந்து வெறும் 10 வீட்டு மொட்டை மாடியில விளைய வச்சு சப்ளை பண்ண போறோம். நாம 2 விஷயங்கள் உடனே செய்யணும். 1, தன் வாழ்நாள்ல ஒருத்தர் ஒரே ஒரு மரத்துக்கான விதையாவது நடணும். 2, நம் குழந்தைகள் ஆரோக்கியமா வளர வீட்டை சுத்தி அல்லது மாடியில காய்கறி செடிகளை வளர்க்க வேண்டும். நிலத்தை தாயா மதிச்சு இயற்கையோட இயல்பா வாழ்ந்த நம்ம பாட்டங்காலத்துக்கு நாம திரும்பணும். உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. தேங்க்ஸ். எப்பவும் போல ஏதோ ஒரு மீட்டிங்க்கு கிளம்பி போற மாதிரி தான் இங்கேயும் வந்தேன். இன்ஃபேக்ட் உணவுப் பொருட்கள்ல கெமிக்கல் கலக்காம இருக்க கவர்மெண்ட் நிறைய நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கும் மேல நீங்க பேசின உணர்வு பூர்வமான விஷயங்கள் மக்கள் கிட்ட போய் சேரணும். அதுக்காக நான் சட்டமன்றத்துல எல்லா உறுப்பினர்கள் கிட்டையும் இதை பத்தி தெரிவிக்கிறேன். இது ஒரு இயக்கமா மாறணும். அதுக்கு உங்களை மாதிரி இருக்கவங்க தான் முக்கிய பொறுப்பெடுத்துக்கிட்டு பணியாற்றணும். நிச்சயமா. தேங்க்யூ சார். நல்லது. எல்லாருக்கும் வரேன். என்ன வசந்தி திடீர்னு? என் டாக்டர் மிதிலாக்காக நான் போய் தான் ஆகணும். 1 வருஷம் லீவ் அப்ளை பண்ணியிருக்கேன். அங்க இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து தான் முடிவு பண்ணணும். கிரிஜாவுக்கு தான் கஷ்டம். நீங்க 2 பேரும் ட்வின்ஸ் மாதிரி இல்ல. உனக்கு ஒரு gift வாங்கி வச்சேன், கொண்டு வரதான் மறந்துட்டேன். மேடத்துக்கு நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். புத்தகம் தானே, தமிழ்ல தான் இருக்கும், படிச்சா ஒன்றும் புரியாது அதானே? அதெல்லாம் இல்லை, பயப்படாதீங்க. பிரசிடென்ட் கிட்ட மித்திலா கேட்ட அந்த கேள்வி. மித்திலாவோட ஃப்ரெண்டு வாணி என் பக்கத்து வீடு தான். எனக்கு அவ தான் சொன்னான். வசந்தி, வசந்தி, பேக் பண்ணாம எங்க என்ன பண்ற? பயப்படாத, அயர்லாந்து எல்லா வெஜிடபிள்ஸும் ஆர்கானிக் தான். பிரசிடென்ட் கிட்ட மித்திலா என்ன கேட்டான் தெரியுமா? சொன்னாலே நம்ம 2 பேரும் ஒரு நாள் சண்டை போட்டப்போ ஒரு பொண்ணோட கனவு, ஆசை கல்யாணத்துக்கு அப்புறம் எக்ஸ்பயர் ஆயிடும்னு சொன்னியே. அதை கேட்டு அதுல இருந்தா அந்த கேள்வியை கேட்டதா அவ சொன்னா. அந்த கேள்விக்கு ஹேட்ஸ் ஆஃப். அது வந்து இந்தியால 14 பிரதமர்கள்ல ஒருத்தர் மட்டும்தான் பெண், 15 ஜனாதிபதிகள்ல ஒருத்தர் மட்டும்தான் பெண். ஏன் இந்த தேசத்துல அறிவாளியான தகுதியான பெண்களே இல்லையா? இல்ல அவங்க கனவுகளை யாரும் தடை பண்ணிட்டாங்களா? Who decides the expiry date of a woman's dream? இன்னைக்கு பல மாநிலங்கள்ல பெண்கள் தான் முதல்வர். மக்களுக்காக போராடுற பல போராளிகள் பெண்கள். அவங்க யாரும் தன் கனவுகளை தொலைச்சிருவோம் இல்ல, கண்ணீர்ல கரைஞ்சிருவோம் இல்ல. நான் அயர்லாந்து வரல. என்ன பார்த்து தானே என் பொண்ணு இப்படி ஒரு கேள்வி கேட்டா.
நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். டயல் பண்ணி கொடுங்க. ம். முதல் தடவையா உங்க வார்த்தையை மீறி நடந்துக்கிறேன். நான் உங்க மனைவி. அந்த உறவுக்கு மதிப்பு கொடுத்து என்னை புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம தேசிய அளவுல கிரீன் ஹவுஸ்ங்கிற இந்த திட்டம் பிரபலமாக காரணமா இருந்தது சாதாரண யூடி கிளார்க்கா வேலை பார்த்தபடி தன் பேரிலேயே லோன் எடுத்து தனது குடியிருப்பு பகுதியில் செயல்படுத்தி இன்று எல்லோரும் அறியும்படி செய்த திருமதி வசந்திக்கு இந்த சட்டமன்றம் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. இன்னைக்கு என் அம்மாவோட பிறந்த நாள். 2 வருஷத்துக்கு முன்னால இதே பேஜில் எங்கள் அம்மாவை பற்றின கிண்டல்களையும் ஜோக்குகளையும் பார்த்து நான் அழுதுருக்கேன். இன்னைக்கு அதே பேஜில் அவங்க மகளா நான் மதிக்கப்படுறேன். விஷத்தன்மை இல்லா உணவு இன்னைக்கு எல்லார் வீட்டு டைனிங் டேபிளையும் இருக்கிறதுக்கு எங்கள் அம்மா தான் காரணம்னு என்னையும் பாராட்டுறாங்க. எதிர்காலத்தில் நீ யாரை மாதிரி ஆகணும்னு கேட்டா என்கிட்ட ஒரே ஒரு பதில் தான், வசந்தியை போல ஆகணும். தேங்க்யூ வசந்தி ஃபார் பீயிங் மை மதர். நான் என் அம்மாவை பிரிஞ்சு 1 வருஷம் ஆச்சு. நான் அழுதப்ப எங்கள் அம்மா சொன்னாங்க, இனி வளர்கிற பெண்கள் எதுக்கு அழணுமோ அதுக்கு மட்டும் அழுதா போதும். எல்லாத்துக்கும் அழற பெண்கள் எங்கள் தலைமுறையோட அழிஞ்சு போட்டோம். எல்லாரும் அழுத கண்ணீருக்கெல்லாம் நீங்கள் அர்த்தமாக இருக்கணும்னு. ஷுவர் அம்மா. என்னன்னு தெரியாத ஒரு பயம் இப்போ எனக்கு இருக்குது. எங்கள் அம்மா லைஃப்பில் இது முக்கியமான நாள். ஆல் மை விஷஸ் ஆர் வித் ஹர் பிகாஸ் today she is meeting the Honorable President of India. Namaste. Namaste. Please. Thank you. இன்னைக்கு என் அம்மா இங்கே இருக்கிறது நான் கேட்ட கேள்விக்காக இல்லை, அந்த கேள்விக்கு பதிலா. Excuse me, please. What is this? Sorry, my room key. My husband. Namaste. Namaste. My daughter, Mithila. Hello. Do take a seat. Are these your winter vacations? Yes, sir. We will be going back in 10 days. Oh. Have you been missing your mother? She doesn't let me miss her. 2 years ago. 2 வருஷத்துக்கு முன்னாடி I wanted to meet an சிறந்த கேள்வி கேட்ட சாதாரண பெண்மணியை சந்திக்க விரும்பினேன். I was disappointed. அப்ப ஏமாற்றமா இருந்துச்சு. Today, இப்ப அதே பெண்மணியை சந்திக்கிறேன். அவங்களோட எண்ணங்களை தேசிய அளவில் எப்படி செயல்படுத்துறதுன்னு விவாதிக்கிறதுக்கு. நீ மயக்கம் போட்டு விழுந்த, திரும்ப எழுந்த, அருவியா இருந்த நீ மகாநதியா. Into a starting point. Young man, இப்படி ஒரு மனைவி கிடைச்சதுக்கு நீங்க பெருமைப்படணும். Tell me, in these past 2 years, which has been your happiest moment? Now. This moment. I believe you've resigned your job with the Revenue Department? Yes, sir. For a much greater cause, isn't it? Vasanthi Tamil Selvan, calling from Rashtrapati Bhavan. Oh, long journey, my dear friend. என்னையே எனக்கு அறிமுகப்படுத்தி டெல்லிக்கும் சென்னைக்கும் 3 hours தானே புரிய வச்ச சூசனுக்கு தேங்க்ஸ். No formalities. 1 month நான் அயர்லாந்து போறேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் மிதிலா எல்லாரும் யூரோப் போறோம். உலகத்தை பார்க்கணும்ல. Oh, great. நானும் யூரோப்ல தான் இருப்பேன். என்னையும் நீ பார்க்கணும். கண்டிப்பா. ஓ, மறந்துட்டு போறேன். ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ சூசன். இந்த நாள் தான் என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள். மதிப்போட என் கணவனையும் என் மகளையும் நான் தேடிக்கிட்டேன் சூசன். இவ தான் வசந்தி. How old are you? It doesn't matter. That's my girl.